என்ன ஊரு? செலந்தேரியா? யாரு கேள்வி? சுவாமி ஐயா முந்தி கணபதி அப்பனே முன்னோட கணபதி வந்தனக்கு முன் பருந்தனகா கணபதி அரகர அரகரங்கப்பா மருதமலை ஆண்டவனும் பாம்பாடி சித்தான சிந்தம் மறந்தால சிவகுரு ஐயா பிறநாதன் மரம் மாட்டேன் காசி விஸ்வநாதன் காசி விசாலாட்சி கணராம் பாபா நான் சூப்புட்டு அழைச்சேன் சுவாமி மந்தையில வந்துட்டேனப்பா மந்த கலையை மட்டும் மடி விட்டு மாடு கூட்டங்களையை மட்டும் குரங்கை விட்டு போட சுவாமி எச்சிட்டுப்பட்டு இழந்துட்டுப்பட்டு ஓடுகின்றார் சுவாமி சப்பானி மேகருக்கு அடங்காத மாயா மதுரை வீரையா தங்க பதிரை திட்டங்கள் துப்பாக்கி தூக்கி அழைச்சன சுவாமி ஐயாறு ஒல்லிமலை 24 சதுரகிரி 74 கஜகோம்பை பன்னாடு மெச்ச வருஷட்டி பழைய நன்னாடு மை உமந்துரு ஒரு காலு கொட்டைக்கு ஒரு காலு ஒல்லிமலை பாட்டா எந்திரிச்சு கணக்கரா சுவாமி அந்த மாடு மேய்க்க சித்தர்கள் ஒன்று கூடி பக்கபல இருந்து சுவாமி பட்டத்து மய கொண்ட பட்டத்தை கொடுத்த சட்டத்துக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காரு இந்த சண்டா மலையாட்டு மலையோட்டு சோங்குல அமைஞ்சு ஆராய்ஞ்சு எழுதுறா சுவாமி மாலை குடி கொண்ட சுவாமி அந்தி பொழுதுற ஆடும் மாடு அடையும் நேரத்தில் அழைச்சி கொண்ட உடங்கில காவல் போட்டேன் உனக்கு உடங்கில அணைச்சி கூப்பிட்டேன்டா சுவாமி என் மக்க குறை தீரணும் வந்த ஒரு மக்கள் அள்ளியறிஞ்ச சாம்பலுக்கு சுதுந்து நேராம சொல்லறிஞ்ச சாம்பலுக்கும் கலக வந்து நேராம நீ பக்கபல இருந்து பாதுகாத்து கொடுத்த மாய கருத்தாளி மலையாந்திர மலையா சோங்க விட்டு அண்ணா ஆடாத போய் ஆடுமடா ஓடாத போய் ஓடுமடா சுவாமி மலையில ஒம்ப வந்திருக்கா உந்தி குறைய விட்டு சோங்குலா வந்திருக்கண்டா மல்லப்புள்ள நல்லந்திர கருப்பசுவாமி சங்கமணியப்பா கிராம தேவதைகளுக்கு ஒருவா பறக்குறான்டா ஒருவா தெளிக்கிறான்டா சுவாமி சட்டத்துக்கு அதிகாரம் மட்டத்துக்கு அதிகாரம் பட்டத்து ரோட்டை விட்டு பங்கத்துக்கு காலி குடுகொண்டாம்மா மாசிவர் என்ன அகோரா காலி இது மல்லப்புள்ள நல்லந்திர கருப்பசுவாமி சங்கமணியப்பா கிராம தேவதைகளுக்கு தென்னோட லோட்டம் கிளம்பில் வாசப்படியா தென்னோட ஓட்டம் கிளம்பையில் வாசப்படியா கிழக்க பார்த்த வாசப்படி இருக்கா படுத்தா தூக்கம் இல்ல இன்னைக்கு பாய் விரிச்சா நித்தர இல்ல சிந்தனை மாதிரி கிடக்குது இருக்கலாம் அராவோட பெண்ணு அரமணை கோட்டா வாசல் பெத்தெடுத்த புள்ள பேரிச்ச கண்ணுக்கு அதிகாரம் மங்கமண்ணு கட்டுங்கிறா உட்கார சமைக்கல நின்னுட்டீங்க கோட்டா வாசல் கச்சேரி மேல புத்தியை மாத்தி குடும்பத்தை வைகோல் துண்டாக்குறாங்களே உங்க குடும்பத்தை சிக்கல் பண்றாங்க நேரம் பக்கத்துல உட்காரலாடே அரமணை கோட்டை வாது விளக்கு நடக்கணும் நிம்மதி இல்லாம இருக்கணும் இருக்கலாமா பறக்கலாம்னு மன கஷ்டத்துல கிடக்குறேன் கொடுத்த காசு வாங்க முடியாது புரியுதா வரவு வராது செலவு பணம் இல்ல கோட்டா வாசல் பங்கங்கள் கொடுத்துட்டு இருக்குங்கிறா உண்டா சாமி யாரு கூட வந்துருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் விளக்க சொல்றது புரியுதா கோட்டா வாசல் கச்சாரிய மாலை குடும்பம் நொடிச்சு கிடக்குறா அப்படிங்குது ஏட்டி இப்படி அழியும் பண்றா சுவாமி வர வேண்டிய நேரமா கிரக ஓட்டம் சரியில்லையா இல்ல இது ஆள் நடக்குதுன்னு கேட்க வந்திருக்கணும் விளக்கம் புரியுதா சட்டம் அதிகாரம் அரமணை கோட்டா வாசல் கச்சேரி மாலையில மாய பெருமாளில் மலையாள கோட்டை விட்டு திருப்பதி ஏழுமலையானே சுருகூரா சுவாமி வைகொண்ட பூதங்குள் காவல் குடி கொண்ட சுவாமி மறுத்தாளி நிற்கும் போது நீ பொன்னடி கருப்ப சுவாமி எங்க கோடி மே கருப்பாளி அண்ணம் பெரிய சுவாமி அடங்காத மய கருத்தாளி மாட்டை கொஞ்சம் அடக்கி ஆளுமட சுவாமி மனசு மன்ற கொலைங்கிறாமா தெய்வத்தெல்லாம் அடைஞ்சல் இல்ல ஏறாத வாசல்ல போகாத கோயில் இல்ல கும்பிடா ஒரு தேவதை இல்ல உண்டா இந்த நில போட்டு நிக்க வேண்டிய கணக்கு சட்ட அதிகாரம் கிரக வாட்டு நல்லா தான் இருக்கு சாமி ஆளுக்கு சரியில்லைங்கிறா பெற்றெடுத்த பிள்ளையும் சரியில்லை குழந்தை வச்ச பிள்ளையும் சரியில்லைங்கிறா அந்த கொஞ்சம் வச்ச சரியில்லைங்கிறா உண்டா இல்லையா அலங்கோலம் பண்ணிட்டு இருக்கு அதை கட்டையை மறைச்சு காப்பாத்தி புழப்ப அமைச்சு கொடுக்கணும் புரியுதா நல்லபடியா வைக்கதான் கேட்க வந்திருக்க வேற என்ன வேணும் என்னப்பா வேற என்ன வேணும் குதிரை நான் ஓட்டி கொடுக்குறேன் நோய்களை காப்பாத்தி கொடுக்குறேன் சரியா சிறப்பா அமைச்சு கொடுக்குறேன் என்ன வேணும் வந்து எங்க குலதெய்வம் வீட்டுக்கு வருதா என் கூட பேசுமா பேசாத குடிகொண்ட பட்டனார குடிகொண்ட சுவாமி மாயா கருத்தாளி 8ஆம் வீடு வெட்டக்காரன் கோயிலுக்கு சாமி அரமணை கோட்டை கோயிலுக்கு தான் போக முடியுது வீட்டுக்கு வர மாட்டேங்குது தெய்வம் வீட்டுக்கு வளடா அப்படிங்குது சவன் அடிக்கலையுமா வீட்டுல என்ன காரணத்தினால பள்ளி சவனை அடிக்கலைங்கிற உண்மையா பொய்யா வீட்டுல பள்ளி சவனை பேசல அப்படிங்குது இது திசை மாதிரி அடிச்சுட்டு இருக்கு மனுஷன் சுடுகாடு சாம்பல் எலுமிச்சங்கனி மந்திரிச்சு போட்டுருக்காங்கிறான் வீட்டுல திருந்து போட்டுனா எடுத்தீங்களா எலுமிச்சங்கனி புரியல எடுக்கல இதெல்லாம் கிடக்கணும் வாசல்ல அறிகுறி வராது தெய்வம் பேசாத பேசுறதான் கேட்கறதுக்கு வந்தேன் இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் உச்சாட்டம் தெரியும் ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு உருவா தெரியும் வர்றது உடம்புல ஊர்றது என்ன நடக்குது ஏதோ அறிகுறி எல்லாம் காட்டும் இப்ப தெய்வம் துணைக்கு இல்லடாங்குது
இது வெளியே நிக்குது பூராமே. அப்படி கொண்ட வாக்கட்டி திரக்கட்டி பூசை பண்ணணும். உன் தெய்வத்துக்கு வாக்கட்டி திரக்கட்டி பூசை பண்ணணும். கொத்தத்து புடாரி இலையில காவல் கொண்ட மினி பொன் போல வருது ஒன்று வருது. வச்சு சடைச்சு பெரிய பெரியாண்டச்சு இந்த மாதிரிலாம் பெரிய நாயகி அப்படின்னா அங்காளம்மோட அவதாரம் உண்டா இல்லையா? டக்குன்னு பேச சொல்லுங்க. இது நடக்கணும். அரமனை கோட்டை வாச்சு உள்ள வரல, நான் கட்டை உடச்சு தரேன், காப்பாத்தி தரேன், தெய்வத்தை அழைச்சி ஏற்றி கொடுக்குறேன், தெய்வம் வீட்டுல பேசும், அழைச்சி கொடுத்தா போதுமா? அப்ப யாரு அப்படி கட்டணத்து செஞ்சு சொந்தக்காரங்களா ஆச்சுங்களா? ஏடி பாப்பா சாதியில அவசாதின்னா உத்தரவு ஏய் இல்லன்னா சாதிங்கடா. ஏன் ஜாதியா? ஏன் ஜாதி? ஒரு சொத்து சுகத்துக்குள்ள மண்ணும் புனையால ஒரு புழக்கு வந்துச்சா, ஒரு புனக்கு சனக்கு வந்துச்சா, உறவத்து பூஜை கிடக்குங்கிறான். பேச்சுவத்து எல்லாம் இருக்குணுமே, ஒரு 9 நாளா இருக்குங்கிறா. ரொம்ப நாளா அந்த உறவுல வந்து வாக்குச கொலை விட்ட வேலையில தான் நடந்து நின்று போச்சுங்கிறா. பெரியாசமே அதுல விட்டு சில வேலைகள் பண்ணி தான் உனக்கு தெய்வம் விட்டு வராம குழப்ப ஓட விடாம தேக்கி வச்சிருக்காங்க. சொத்து பத்தி பார்த்தா அப்படியே ஒரு 30-40 லட்சம் சொத்து இருக்குங்கிறான். ஒண்ணும் கிடையாது சாமி. பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து சொல்றீங்களா? இல்ல ஒரு 30 லட்சம் டைரக்ட் ஆகுது. சொத்து மதிப்பு இருக்குங்கிறா. உண்மையா போய் தெரியணும்ல எனக்கு. சொத்து விலைக்கு நான் கேட்க போறேன். அது ஒண்ணும் இல்ல, சொந்த வீடு இருக்குதுங்க. 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குங்கிறா. இந்த டார்கெட் சொத்து மண்ணும் பொண்ணால அரமனை கோட்டை அதனால பங்கங்கள் பண்ணி வச்சு உனக்கு தொழில் மந்தமாயி போச்சு. புரியுது இல்லையா? கட்டை உடைச்சு நான் காப்பாத்தி கொடுக்குறேன், பயப்படாத, சரி பண்ணி தரேன். வேற சரி, எங்க பொண்ணு எப்படி நிலவரம் எப்படி படிச்சிருங்க? கட்டி கொடுத்துட்டு பிள்ளைய கட்டி கொடுத்து நான் கீழே எடுக்க மாட்டேன். ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது அவங்க வீட்டுல பக்கம் வைக்கணும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், அதனால கேக்குறேன். கருத்தாளி அம்மா 2 நாளுக்கு அதிபதி அவர் குடி கொண்ட சுவாமி எனக்கு நிறை கொண்ட சுவாமி நிறையாளி நிக்கிறான். ஆறு அலங்கோலாம் சந்தேகம் வர உறுதிங்கிறாள். 5-2 ஏழாம் அவடு உறுதி நம்பலாங்கிறா. என்ன சந்தேகம் விட்ட? சரி, இந்த சாமி கட்டணம் பக்கம் இருக்கிறாங்களா தூரமா இருக்கிறாங்களா? வீட்டுக்கு வரலங்கிற பக்கமா இருந்தா உள்ள பூந்துடாதா? சாமி எல்லாம் கட்டுறது உலகத்துல ஆள் பிறக்கல, ஒதுக்கி வச்சிருக்காங்க. உங்க வீட்டுக்கு வராம தேக்கலாம். கணிச்சு கட்டிட்டேன்னா வீட்டுக்கு வராது, தெருக்கும் வராது. புரியுது இல்லையா? ஏன்னா அவனோட கட்டை உடஞ்சாதான் தெய்வம் உள்ள பூந்துச்சுன்னா உனக்குள்ள சில உண்மைதான் கிடைக்கும். எனக்கு எதுவுமே நடக்கல சாமி, நானும் சம்பாதிக்கிறேன் சாமி, பணம் காசு வரல, லாக் ஆகி போச்சு, தொழில் ஓடல சாமி, வீட்டுல விரைஞ்சல கொடுத்துட்டு இருக்கிறான்னா தெய்வங்கள் தொடர்ந்து இருந்தா இதான் மாறிக்கும் சாமி, அப்படியே கிளைமேட் மாறிக்கும். இந்த வராதனால ஆயிரங்களை செலவு ஒண்ணு கட்டிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை அன்னைக்கு நான் கீழே விழுந்தேன். எதனால கீழே அப்படி விழுந்தேன், எதுக்காக விழுந்தேன்? மண்ட கருத்தாளி மாய கருத்தாளி மண்ணஞ்சதா பொண்ணுஞ்சதா ஆளை தூக்கணுங்கிறானே. ஆளு மண்ணஞ்சதா பொண்ணுஞ்சதா ஆளை தூக்கணுங்கிறான். கர்மகாரியம் பண்றதுக்கு நடக்குதுங்கிறான். எல்லாம் மாறிடுச்சுமே, இளமேட்டு மாறிடுச்சு, உள்ள வரல ஆட்டி படைக்கிறான்னா மனுஷன் பண்ற கோளாறு. இதெல்லாம் வீட்டுல விரைஞ்சல கொடுக்கும். ஆளு ஏமாந்தா உசுறு இருந்தா பெரிய விஷயம், இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. யார போய் குறை சொல்லுவேன்? ஆட்டி படைக்கிற அலங்கூலம் பண்ணுறாங்கிறான். குதிரையை பிடிச்ச குதிரையை வீட்டுக்குள்ள நுழையில. என் குதிரை நம்ம ரெட்டை பாக்கி தூக்கி நிக்கிறான், வெள்ளை குதிரை போட்டுக்கிட்ட குதிரை வீட்டுக்குள்ள போகல. வெளியே இங்கே இருக்கிறாங்களா வெளியில இருக்கிறாங்களா? வெளியில நிக்கிறீங்களா சாமி? நான் முன்ன சொன்னேனே சாமி வெளியே நிக்குதான். இல்லைங்க, இந்த செஞ்சவன் சொல்றேன். செஞ்சவன் இந்த ஊருக்காரனா வெளியூருக்காரனா? செஞ்சு கொடுத்தவனா? செஞ்சவன் இல்ல செஞ்சவன். அதான் ஆண்டையில ஆள் இருக்கு, பக்கத்துல ஆள் இருக்கு, ஒருத்தர் 4 அடப்பு பயன் இருக்குங்கிறா. அண்டையிலயும் இருக்குது, பக்கத்துலயும் இருக்குது. இன்னொன்னு சொன்னாரு 4 அடி நடப்பு பயணத்துல ஆள் இருக்குங்கிறா. கொஞ்சம் தூரத்துல 4 அடி நடப்பு பயணத்துல இருக்குது. எல்லாம் கூட்டு கலவானீங்க. இந்த கருப்பாங்கலாம் ஒழிப்பாங்களா, சத்தியத்தை காப்பாத்துவாங்களா, நேர்மையை காப்பாத்துவாங்களா, நல்லதை காப்பாத்துவாங்களா? இல்ல சாமி எல்லாம் காப்பாத்த யாரும் விடுறது இல்ல. யாருமே காப்பாத்து தேவைக்கு நீ வச்சுக்கிற, என் தேவைக்கு நான் வச்சுக்கிறேன், அவர் தேவைக்கு அவர் வச்சுக்கிறாரு. அப்ப இல்லன்னா சாவர்ஜிரி என்ன நீ? புரியுதா இல்லையா? அது கொள்ளல. நீங்க விஷயம் மண் அடிச்சுக்கிட்டு வம்புழுத்து கிடந்தீங்க, அவன் ஒரு பக்கம் முட கட்டினா, நீ ஒரு பக்கம் முட கட்டினா, 2 பேரும் மாறி மாறி மொட்டா வேலி முள்ளு பாயிரானா. அது ஆரம்பத்துல சமயம் வயசுல சில பிரச்சனை உருவாயிருக்காரா தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு மறந்துருப்பீங்க.
புரியுதா? ஆறு வளர்ல மேடு பள்ளம் பார்த்துருப்பீங்க, சண்டை வந்திருக்கும், அச்சு வந்திருக்கும், உடா மயிறு நாசமா போட்டு அவன் நாசமா போட்டு நாசமா சரி சாமி, போட்டு இந்த நம்ம உன்னை என்கிட்ட சொல்லிச்சு அவன் தானா அப்படின்னு பாருங்க பார்க்கலாம். ஏன்னா சந்தேகம் நினைக்கிறாள். அதான் முன்னே ஆமான்னு சொன்னானே. இல்லை இப்போ நான் நினைக்கிறேன் அவன் தானா, குடி கொண்ட போனே குடி கொண்ட அவன் தானா பாருங்க. குடி கொண்ட சுவாமி அவன் சந்தேகம் வர ஆள் உறுதினா உத்தரவு 5-2-6 உத்தரவாக்கு உடங்கில உத்தரகுரா சாமி ஐயா அம்மாயா ஒரு 9ஆம் உறுதிங்களா? அவன் தானா? ம் நீ பார்த்துட்டான். வரத்தான் பக்கத்துல இருக்கிறவன் உங்களாட்ட அப்படி இருக்கிறவன் ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா? சொட்டை வாய்ச்சல் கட்டை வாய்ச்சலும் அதெல்லாம் கொடுக்கணும். சும்மா வச்சுட்டு வராதளவு கட்டி வச்சிருக்கிறாங்க. நீ சும்மா வச்சுட்டு வந்துருமா? நீ கிழக்கு தெக்க பார்த்து அங்கே வச்சுதான் என்ன வேலை செய்யும்? தவறே இருக்காது. ஆலய பிரச்சனை அமர்ந்திருக்கும், கும்பர கொத்துக்குள்ள பிரச்சனை தான் கொத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ளேயே ஒரு சாதிக்குள்ள சாதி சண்டை தான் வரும். ஒரு நிம்மதியா ஒரு படையல் போடும் போது ஒரு பிரச்சனை, ஒரு புனக்கு ஒரு சனக்கு உண்டாகுமே. உண்டுன்னா உண்டு. வருஷம் பண்டிகை பண்ணக்குள்ள ஒரு சண்டை நடந்தது தீர்ந்து அவன் கை கலப்பு கூட ஆயிடும். டேஷன் நோக்கி போற ஆயிடும். புரியுதா? நீ கிழக்கு நோக்கி வைக்கி, அப்புறம் பார்த்துட்டு சொல்லு. சாமி என்ன சொல்றான்னு கேட்டுக்க. அது கோட்டை வாசல் கச்சேரி மாலையில கிழக்கு திருப்பிட்டுனா பார்வை அங்காய்க்கு நல்லா பார்வை. வடக்கு நோக்கி வச்சா ஊருக்கு வடக்கு இருந்த ஊருக்கு தெற்கு இருந்து வடக்கு பார்த்து வச்சுன்னா உலகத்தையே பாப்பா. சுடுகாட்டிலேயே வடக்கு பார்த்தா குந்துரா. புரியுதா இல்லையா? அங்காய் வடக்கு நோக்கி வந்துன்னா சமாச்சாரம் வேற. நீ கிழக்கும் வடக்கே வைக்கல அமைப்பா பயங்கரமா இருக்கும். தெற்கு பார்வை வந்து உனக்கு வசம் ஆகாது, உனக்கு வசம் ஆகாது. 10 பேத்துக்கு புண்ணியம் இருக்கா தங்கா? வயசு என்ன உனக்கு? வயசு தெரியாம நீ வாழ்க்கை ஓட்டுற. எனக்கு அந்த அம்மா ஜாதகமே இல்லைங்க. நான் எப்போ பிறந்தது தோராயமா 70 வச்சுக்க வேண்டியதான், ஒரு 60 வச்சுக்க வேண்டியதான். எத்தனை கோயில் பார்த்துருப்ப தெரியாது போதா? அங்கெல்லாம் வயசை பத்தி கேட்கல. நானும் அகோரா காளி நல்லது பண்ணுவான், தெளிவாரு, சரி பண்ணி தருவான். சரி என்ன நல்லது நடக்கும். எவ்வளோ வேண்டாம். காளி கொண்டா இருப்பா. ஜெய் அகோரா காளி, ஜெய் மாதே.